வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. தமிழக பெண்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி வெளியாகி உள்ளது. அதன்படி தமிழகத்தில் உரிமை தொகை திட்டம் குறித்த ஆட்டம் இன்னும் முடியவில்லை. இனிமேதான் ஆரம்பமே ஆக போகிறது. அதாவது தமிழக அரசியல் களம் இப்போது 1000 ரூபாயை தாண்டி 2500 அல்லது 2000 என்கிற இலக்கை நோக்கி நகரத் தொடங்கி விட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் புதிய கட்சியும் ஒரே நேர்கோட்டில் வந்து நின்றிருப்பதுதான் தற்போதைய ஹாட் டாபிக். தேர்தலுக்கு பிறகு தமிழக பெண்களுக்கு கிடைக்க போகும் 2 மிகப்பெரிய முக்கியமான செய்திகளை பற்றி இப்போது இந்த ஒரு வீடியோவில் சுருக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வீடியோவை கண்டினியூவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தினம்தோறும் உங்களுக்கான நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை குயிக் அப்டேட்டுகளா குட்டி இன்ஃபோ மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட்டே அந்த லைக் தாங்க. தயவு செஞ்சு லைக்கை தட்டி விட்டுருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது மக்களே, தமிழகத்தில் தற்போது உரிமை தொகை திட்டத்தின் கீழ் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள லட்சக்கணக்கான பெண்களுக்கு அதிவிரைவில் நல்ல செய்தி காத்திருக்கின்றன. உரிமை தொகை திட்டத்தில் தகுதிகள் இருந்தும் கூட சில பல தொழில்நுட்ப காரணங்களாலும் கடுமையான விதிமுறைகளாலும் லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு இருந்தன. இப்போது அந்த சூழல் மாறப்போகிறது. இப்போதுதான் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவு பெற்றது. இதற்கான தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாக உள்ளன. தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் புதிய விண்ணப்பதாரர்களை இணைக்க புதிதாக பொறுப்பேற்க போகும் அரசு தயாராகிவிடும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக, அதிமுக, தவேக என யார் வெற்றி பெற்றாலும் கண்டிப்பாக பணம் வழங்கப்படும். இதற்காக புதிய பயனாளிகளின் பட்டியல் வெளியிடப்படும். தகுதியுள்ள ஒரு பெண் கூட விடுபடக்கூடாது என்கிற இலக்குடன் விதிகளில் சில தளர்வுகளை கொண்டு வர 3 தரப்புமே முடிவு செய்து உள்ளன. இதுவரை ரேஷன் கார்டு இருந்தும் விண்ணப்பம் செய்யாதவர்கள் மற்றும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய செய்தியாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. திமுக தரப்பில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் திராவிட மாடல் 2.0 திட்டத்தின் கீழ் உரிமை தொகை மாதந்தோறும் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்து விட்டார். அண்மையில் பிப்ரவரி மாதத்துடன் சேர்த்து வழங்கப்பட்ட 5000 ரூபாய் அதன் ஒரு முன்னோட்டம் என்கிறார்கள் ஆளுங்கட்சியினர். அதேபோல அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் எந்தவித நிபந்தனைகளும் இன்றி 2000 ரூபாய் வழங்குவோம் என உறுதியளித்து உள்ளார். அது மட்டும் இன்றி கருணை தொகையாக குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் வரை சில கூடுதல் அறிவிப்புகளையும் அடுக்கி வருகிறார் இபிஎஸ். யார் ஜெயித்தாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு தமிழக பெண்களின் வங்கி கணக்குகளில் 1000 ரூபாய்க்கு பதிலாக இனி 2500 ரூபாய் வரை சேருவது உறுதியாகிவிட்டது. வெறும் உதவித்தொகையாக தொடங்கிய இந்த திட்டம் இப்போது தமிழக அரசியலின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் உரிமை தொகையாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது. உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்வது ஒரு புறம் இருக்க, யாருக்கெல்லாம் இந்த உரிமை தொகை கிடைக்கும் என்கிற விவாதம்தான் இப்போது தமிழகத்தின் பட்டி தொட்டியெங்கும் ஹாட் டாபிக்காக உள்ளது. குறிப்பாக அரசு ஊழியர் குடும்பங்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து உள்ளன. தற்போதைய நிலவரப்படி அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்களின் குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தில் இடமில்லை. ஆனால் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் என்கிற வாக்குறுதியை எதிர்க்கட்சிகள் முன்வைப்பதால் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்த விதியில் பெரிய மாற்றம் வரலாம். அதாவது தற்போதுள்ள 1.31 கோடி பெண்களுடன் விடுபட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு முன்னுரிமை என்கிற நிலை இருக்கிறது. எனவே உயர்மட்ட அரசு ஊழியர்களை தவிர்த்து கடைநிலை ஊழியர்களின் குடும்பங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பதுதான் இப்போதைய சஸ்பென்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க.